அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்த்துக்கு இந்த முன்னந்தலை, இந்த நடுத்தலை, இந்த பின்தலை இந்த மூணுமே வலிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கு வலிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம முன்னந்தலை வலிக்குது அப்படின்னா நம்ம போதுமான அளவுக்கு தூக்கம் கொடுக்கலன்னா அந்த முன்னந்தலை வலிக்கும். அதுக்கு முந்தின நாள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம நைட் ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துருப்போம், இல்லை ஏதாச்சும் ஒரு படிச்சிருப்போம், இல்லை ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்போம், போதுமான அளவு தூக்கம் கொடுக்காம இருந்திருப்போம், டிஸ்டர்ப்டாக இருந்திருப்போம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முன்னந்தலை வலிக்கும். இதுக்கு நீங்கள் நல்லா தூங்குங்க, அதுவே போதுமானது. ரெண்டாவது, இந்த இடம் வலிக்குது, இல்லை இந்த ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த இடத்துல நடுத்தலை ஃபுல்லாகவே வலிக்குது அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கலனாலோ இல்லை உணவு நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கலனாலும் இந்த இடம் வலிக்கும். இதுக்கு மருந்து நம்ம நல்லா சாப்பிட்டு ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஒரு சின்னதாக தூக்கம் போட்டு இருந்துச்சிங்கனாலே போதுமானது. அப்புறம் பின்னந்தலை வலிக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மன உளைச்சல். நடக்குமோ நடக்காதோ, இது எப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ, நம்மளுக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, கல்யாணம் ஆகுமோ ஆகாதோ, 1008 திங்கிங் இருக்குது. எல்லாமே சரியாக போயிடும். டோன்ட் வரி. அதனால் இந்த இடம் வலிக்குது அப்படின்னா அதை பற்றி திங்க் பண்ணாமல் கொஞ்சம் பாசிட்டிவான திங்கிங் மட்டும் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நேச்சுரலாகவே சரியாக இருக்கும். இதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோர்லையோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ போய் தேவையில்லாமல் நம்ம மாத்திரை வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை இன்ஜெக்ஷன் போடுறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதுக்கும் சரியாகனா அடுத்த கட்டமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நன்றி வாய்ப்புக்கு.